ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது வந்து சண்டே டபுள் ஹெட்டரோட செகண்ட் கேம் ப்ரிவ்யூ. எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர் லக்னோவில் நடக்க போகுது. 7:30 கேமு, சண்டே ஈவினிங். இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்சர் ஓகே பிடாக் இன்ட்ரெஸ்டிங். சிரிப்பு தான் வருது ஃபர்ஸ்ட். அப்படி சொல்ல வரல, பட் ஸ்டில் சொல்றேன். அவங்க முன்னாடி வந்து பிக்சர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. பட் இட்ஸ் ஓகே, சரியான ஒரு கேமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். லக்னோவில் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது, என்ன பிளேயிங் லெவன் ஆட போறாங்க, இவங்க ரெண்டு பேருமே ஃபவுண்ட் வாண்டிங் முள்படுக்கை தான். பட் இவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த கேம்ல இருந்து என்ன எடுக்க போறாங்க, ஹவு இன்ட்ரெஸ்டிங் திஸ் கேம் இஸ் கோயிங் டு பி, உங்களோட தாட்ஸ்? போன வருஷம் பிச்சு வந்து பயங்கர பரம பாட்டாவா இருந்தது லக்னோ. இந்த தடவை பரம பாட்டாவா இல்ல. த ட்ரெடிஷ்னல் லக்னோ பிச் சீம்ஸ் அரவுண்ட் எவ்ரி 20 ஓவர்ஸ். அதனாலதான் வந்து இங்க வின் ஃபேக்டர் கொஞ்சம் மற்ற கிரவுண்டை விட டிஃப்ரெண்டா முதல் மேட்ச்ல இருந்து இங்க கொடுத்துட்டு இருக்கேன். தட் இஸ் சீமர்ஸ் எக்கானமி இந்த மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு. ஏன்னா முதல் 3 மேட்சா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த மார்க் விட்டு ஒரு 5 விக்கெட் எடுப்பாரு டெல்லி கேபிட்டல்ஸோட. அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த எர்த்து மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சீமிங் பிச் தான் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு 3 மேட்சும் இருந்திருக்கு. ஐபிஎல் 2026ல பாருங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரு 155, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோரு 156. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த 160 எல்லாம் 70 மேட்ச் ஐபிஎல்ல நடக்கிறதுல 3 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணா பெரிய விஷயம். 3 மேட்ச், ஒரு மேட்ச் ஆல்ரெடி டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க. யாரு? ராஜஸ்தான் ராயல்ஸ் யாரோட? இவங்களோட தான் டிஃபெண்ட் பண்ணாங்க, எல்எஸ்ஜியோட தான் டிஃபெண்ட் பண்ணாங்க. வேற எங்கேயும் கிடையாது, இங்கே தான் டிஃபெண்ட் பண்ணாங்க 164. ஸோ அப்படிங்கும் போது இந்த பிச்சு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கடுபடாதான் இந்த பிச்சு இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. ஹை ஸ்கோர்ஸ் எதுவுமே இந்த கிரவுண்ட்ல வரலங்கும் போது, ஈவன் தோ இட் இஸ் அ நைட் கேம், த சீம் மூமெண்ட் வில் பி ஆன். யூ கேன் ராக் த ஆப்போசிஷன் ஏர்லி ஆன். இங்கேயும் என்ன சொல்லுவேன், டாஸை வின் பண்ணிட்டு யூ பால் ஃபர்ஸ்ட் இஸ் வாட் ஐ வில் டெல். 3 மேட்ச் ஆடி இருக்காங்க எல்எஸ்ஜி. இங்க 10 ஓவர்ல 80 for 4, 81 for 4, 55 for 4. They've been very bad at home, struggling. They have to come out of it. ஓகே, முள் படுக்கை இல்லது முள் பாதை. ஓகே, முள் பாதை. ஓகே, அதனால இப்ப இங்க வந்துட்டு அந்த 180 வந்தே ஆகணும் விக்கி. யாராவது ஒரு பேட்ஸ்மேன், இப்ப எல்எஸ்சி வந்து முள் பாதையில இருக்காங்கன்றோம். நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன், உங்க எக்ஸ்பர்டீஸ்ல. அடிப்பான். இல்ல 16 ஓவர் மிச் மார்ஷ் ஆடினா 180 வருமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இஃப் மிச் மார்ஷ் பேட்ஸ் 16 போன மேட்ச் ஆடினார்ல, போன மேட்ச் அவர் மட்டும் தானே ஆடினாரு. என்ன பண்ணாங்க? இல்ல கஷ்டம் இல்ல, தான் போயிட்டா. வருமானது டவுட்ஃபுல் தான். ஆடினா வரும், தெரியல, வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு பி ஹானஸ்ட். நான் இல்ல, கேட்கறத ஆனஸ்டா சொல்றேன். சொல்றேன். இப்போ ஆனஸ்டா சொல்றேன். ஆனா அவரு அவ்வளவு நேரம் ஆடுவாரான்றதே டவுட்டா இருக்கு. ஒரு நான் கேம் சொல்றேன் ஆடினாரு. ஏன் அது நடக்கலன்னா, இப்ப இவங்க வந்து விக்ரமாதித்தன் கதை, வேதாள முருங்கை மர ஏறுற கதையில இருக்காங்க. இதே ஐடன் மாக்ரம் ஓபன் பண்ணியிருந்தாருன்னா த ஸ்டார்ட் வாட் யூட் ஹவ் காட். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பீங்க. ஓகே, இந்த சன்ரைசர்ஸ் நீங்க எப்படி அகாடமிக்ஸ்ல எப்படின்னு தெரியாது, நீங்க ஒரு சூப்பர் கிரிக்கெட்டர்ன்றதை நான் உலகத்துக்கே சொல்லுவேன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. அது எப்படின்னா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a, அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர் ரூட். இதை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் சுமாரா படிப்பேன், அதனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அழுவாங்க எல்லாரும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் சின்ன வயசுல. அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனையே வந்து அதை கூட ஒரு காம்ப்ளிகேட்டட் தியரி என்னன்னா, அது இவன் எடுக்கிறது தான், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எடுக்கிறது தான் அது. ஓகே, ஆயுஷ் பதோனி எல்லாம் ஓப்பனிங் இறக்கிட்டு, ஏயா நான் என்ன சொல்றேன், தோனின்னு ஒரு பாதி பேர் இருக்கு, அதனால அவர் ஓப்பனிங் இறக்க முடியுமா நீங்க? ஏயா, தோனின்னு பேர் இருக்கு, நம்பர் 7ல இறக்குங்கயா, நம்பர் 7ல தானே தோனி அடிச்சிருக்காரு. தோனின்றதுனால சரி இந்த ஓப்பனிங் இறக்கி விட்டா உள்ளதும் போச்சுன்னா நல்ல கண்ணான்ற மாதிரி தான் ஆயிடும். தங்கம் முட்டையிடுற வார்த்தை வந்து வயிற்று அறுத்து 50 முட்டை எடுத்துலாம்னா ஒண்ணுதான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இவங்க இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது, பேஸ் பவுலர்ஸோட எக்கானமி இஸ் 9.85, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.36.
அந்த பிட்ச் டூ பேஸ்ட் பவுன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருட்டு சுருட்டுன்னு போடுற ஸ்பின்னர்ஸும் இங்க பிக்சருக்கு வருவாங்கங்கும் போது 180 நீங்க எப்படி அடிக்கணும்னா 45 for 1, 45 for 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 30 to 35 for 1, ஒரு 75 to 80 for 2, 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் ஒரு 9 an over, ஒரு 125 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 55 ரன் கடைசியில உங்களுக்கு வந்ததுன்னா that takes you to 180, that gives you an honest chance of winning. இவங்க 150 தான் அடிக்கிறாங்க முக்கியங்கும் போது எல்எஸ்ஜி ஒருவேளை பேட்டிங் அவனுக்கு வந்ததுன்னா they should be realistic in assessing the ground conditions to get to 180 and see whether they can defend, because their fast bowlers are bowling well. பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு, மோஷன் நல்லா போடுறாரு. ஸோ இப்போ அவங்களோட பிளேயிங் லெவன் இன் பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொல்லி அதை நடக்கவா போகுது, அது நீங்க வந்துட்டு அது பெட்டரா இருக்கா இல்ல என்னன்னு சொல்லுங்க. ஐடன் மார்க்ராம் டு ஓபன் வித் மிச்சல் மார்ஷ். Number 3 is going to be Matthew Britskey. Number 4, Rishabh Pant, Ayush Badoni, George Linde, Mukul Chowdhury, Moshin Khan, Prince Yadav, Mohammad Shami, Digvesh Ratty, and their impact sub has to be Abdul Samad. அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுக்கும்னா மாக்ராம், மிச் மார்ஷ், பிரெட்ஸ்கி, ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதோனி, ஜார்ஜ் லிண்டே, முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத், இவ்வளவு பேட்ஸ்மேன் இருக்காங்க. திக்வேஷ் சத்தி நல்லா போடுறாரு, ஷமி நல்லா போடுறாரு, பிரின்ஸ் யாதவ் நல்லா போடுறாரு, மோஷின் கான் நல்லா போடுறாரு, ஜார்ஜ் லிண்டே இருக்காரு. அப்படி அவங்களுக்கு வந்துட்டு வேண்டாம்ப்பா எனக்கு அப்துல் சமாத் இவ்வளவு பேட்ஸ்மேன் வேண்டாம்னு யோசிச்சா that can be slashed with Mayank Yadav. I'm not removing him because he was expensive. ஸ்லாஷ் உங்களுக்கு ஆவேஷ் கான் கூட வச்சாலும் இதுதான் பெஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேட்ஸ்மேன், பெஸ்ட் பேலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பின்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ப்ளீஸ் ஆட் ஆன். எல்லாரும் நல்லா போடுறாங்க, ஆனா 4 ஓவர் 48 இந்த மாதிரி இவங்க போலிங்கு பேட்டிங் லைன் அப்லாம் கேட்க பயங்கரமா இருக்கு பீடா. இப்ப கூட இவ்வளவு மேட்ச் பார்த்து கூட இந்த பேட்டிங் லைன் அப்ப கேட்டா அப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரிவ்யூல யாராவது பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒப்பா இன்னும் இந்த மாதிரி பேட்டிங் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா நிக்கி பிய வந்து அவங்க விட மாட்டாங்க பீடா. நீங்க என்னதான் கதருங்க, என்னதான் வந்து உருளுங்க, எட்ட மாட்டாங்க அவங்க. நிக்கி பிய கட்ட சரிக்கும் ஆட வச்சு அவரே போதுண்டாயே எனக்கு போதும்பா நான் வரல, இந்த 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 இதோட நான் விடுறேன், போய் டெக்னிக்ல ஒர்க் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் சீசனுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி தான் அவரே யோசிப்பாரு. அவர் அதை வரைக்கும் விட போறது இல்ல. வில் பேக் ஹிம் அப்படின்னு போன மேட்சோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் பார்த்தேன். ரிஷப் பண்ட் வந்து ஹையான் ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னென்னமோ பேசுறாரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, வந்து இப்படி கண்ணடிக்கிறாரு, என்னென்னமோ பேசுறாரு. அவருக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. அதான் தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜானுனா முழமென்ற மாதிரி தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இது மேல அவங்க வந்து ஏதாவது ஒரு வின்னு கிடைச்சதுன்னா இல்ல யாராவது ஒரு மைல் ஸ்டோன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா, யாராவது ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸை காட்டினாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் தேம் அப் டு ஜஸ்ட் கீப் கம்மிங் அண்ட் கீப் கோயிங் அட் இட். ஏன்னா பிகாஸ் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நல்லா பண்ணும்போது வந்து அப்படியே தேன் குடிக்கிற மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். ஒன்ஸ் அதோட ஃபிளிப் சைட் ஆஃப் த இது காயினுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அந்த மாதிரி 2-3 சுச்சுவேஷன் என்கவுண்டர் பண்ணிருப்பீங்க, அதுல இருந்து வந்திருப்பீங்க. அது எவ்வளோ ஒரு டஃபான ஒரு அது எப்படி ஒரு டிஎன்பிஎல் ஒரு 7 கேம் ஷார்ட் கேம் டோர்னமெண்ட் தான் அது. அதுக்கே 2-3 கேம் தொடர்ந்து தோத்தா எப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே ஹெவியா இருக்கும். கிரவுண்டுக்கு போகும்போதே ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்படியே பஸ்ல எல்லாம் அமைதியா வருவாங்க எல்லாரும், அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ஐ ஜஸ்ட் கான் இமேஜின் ஹவு எல்எஸ்ஜி அண்ட் கேகேஆர் அதோட டக் அவுட்டும் சரி, அட்லீஸ்ட் வந்து ஆஃப் த ஃபீல்ட் தே ஆர் கீப்பிங் தெம்செல்ஃப் ஆக்டிவ் அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தாங்கன்னா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிளேயிங் லெவன் இருக்கும் பீடா. அவங்க பண்ணுவாங்களா சத்தியமா தெரியாது. நிக்கி பியா விட மாட்டாங்க. நீங்க கேகேஆரோட பிளேயிங் லெவனுக்கு போகலாம். கேகேஆர் எப்படின்னா இப்ப அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிளேயிங்களோட தான் எடுப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் இட் ஒன்னே ஒண்ணுதான். ஐ வாண்டட் சுனில் நரேன் டு ஓப்பன், அதை அவங்க பண்ண போறது இல்ல. டிம் சேஃபர்ட், அஜிங்கியா ராணே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன், ராமான் பவல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அனுகுல் ராய், சனில் நரேன், கார்த்திக் தியாகி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. தேர் இம்பாக்ட் அப் இஸ் கோயிங் டு பி வைபவ் அரோரா. இப்போ உங்களுக்கு என்னன்னா இதுல ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா வைபவ் அரோரா ஆல்வேஸ் செட் இஸ் குட் இன் பவர் பிளே. லாஸ்ட் 2 மேட்சா கார்த்திக் தியாகி நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லணும். நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுத்தோம், அது சரியா இது பண்ணலன்றதுனால அதை பண்ணக்கூடாது. அவர் நல்லா போட்டிருக்காரு.
லாஸ்ட் மேட்ச் வருண் நல்லா போட்டாரு, சுனில் நரேன் நல்லா போட்டுனே தான் இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அனுகூல் ராய், கேமரன் கிரீனை வச்சு ஏமாத்த முடியும். விக்கி, ப்ளீஸ் லெட் மீ நோ யூ ஃபீல் தெர் இஸ் கோயிங் டு பி எனி அதர் alternate they're going to bring in for this, even if Matisha Patrana is fit. Please add on. கேகேரோட 11 அந்த போலிங் பத்தி தான் மெயினா வந்து பார்க்க போறோம். வருண் எப்படி ஒரு 2 கேம்ஸ் வந்து அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சதுனால நல்லா பண்ணாரோ, ஸோ அதுதான் வந்து நிக்கலஸ் பூரனுக்குமே ஒர்க் ஆகும்னு தோணுது. ஸோ அந்த போலிங் லைனப் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நான் மெயினா பார்க்க போறேன். நீங்க சொன்ன லெவல் 100% ஒத்துக்கிறேன் பீடா, இதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ரெண்டு டீமுமே வந்து 11 பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓகே, என்ன காம்பினேஷன் ஆனாலும் கிரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்றதா மேட்ரு. இங்க வின்னிங் ஃபேக்டர்ஸ் என்னவா இருக்க போது, யாருக்கு எட்ஜி கொடுக்க போறீங்க? இப்ப இங்க வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல எப்படி போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 10 ஓவர் எப்படி பேட்டிங் ஆடணும். ஆர்ஆர் அண்ட் எல்எஸ்ஜி பிளேடு. ஆர்ஆர் 76 ஃபார் 4, எல்எஸ்ஜி 55 ஃபார் 4. சிமேஸோட எக்கானமி இந்த எட்ஜ் வந்துட்டு வேற எந்த இதுக்குமே கிடையாது. ஸோ 11 to 20ல ஆர்ஆர் 26 ஃபார் 5, எல்எஸ்ஜி 63 ஃபார் 2. ஸோ இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்னா நம்ம ஒரு பிளேயிங்ல அவங்க சொன்னோம், அவங்க பதோனியை பின்னாடி இறக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாது. அட்லீஸ்ட் கேகேஆர் பார்த்தீங்கன்னா டீம் சேஃபர்ட் கேன் பேட். அஜிங்கியா ரஹானே 2-3 மேட்சா ரன் அடிக்கல, ஒரு இதுவா வரும். ரகுவன்ஷி இஸ் பிளேயிங் வெல். இப்போ உங்களுக்கு செட்டிலே ஆள எப்போ பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல விக்கெட் விழுந்துடுறாங்க. ஸோ அந்த எட்ஜ் டெஃபினட்டா கேகேஆர் இருக்க எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபாஸ்ட் போலர்ஸ் எட்ஜ் அப்படின்னு பார்த்தா அங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் அவ்வளோ பேடா கிடையாது. மோஷின் கானா இருக்கட்டும், முகமது ஷமியா இருக்கட்டும், பிரின்ஸ் யாதவா இருக்கட்டும், பெட்டரா இருக்காங்க. பட் இங்கேயும் கார்த்திக் தியாகி ஹஸ் போல்டு வெல்ல. வைபவ் வராரா பவர் பிளேல நல்லா போடுறாரு. அதனால கன்சிடரிங் த மொமெண்டம், considering the way the team has played in the last 2-3 games, even though LG is going to play at home, I somehow feel KKR will grow with a slender edge of 52-48. Vicky, please let me know you agree to what I am saying, or you feel LG is going to register the third win. இல்ல, ஐ ஃபீல் எல்எஸ்ஜி இஸ் கோயிங் டு ரெஜிஸ்டர் தி தேர்ட் வின் நான் ஃபீல் பண்றேன். என்னதான் இங்க ஸ்பின் ஃபேக்டர் இங்க பெட்டரா இருந்தாலும், பட் எக்கானா ஸ்டேடியம்ல இவங்க ஆல்ரெடி நல்லா போட்டாங்க. இவங்களோட ஆர்ஆரோட போலிங் நல்லா தான் இருந்தது, பேட்டிங் தான் ரொம்ப சொதப்பினாங்களே தவிர போலிங் நல்லா தான் இருந்தது. இவங்க ஃபாஸ்ட் போலர்ஸ் வெயிட்டேஜ் வந்து ரெண்டு பக்கமுமே பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு. பட் ஆனா இவங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே இருக்கு. எல்எஸ்ஜிக்கு வந்து ஆனா கிவன் டே நான் 4 ஓவர் 46 சொன்னேன். பட் ஆனா அவங்க நல்லா போடக்கூடிய, நல்லா டர்ன் அப் பண்ணக்கூடிய எல்லா எபிலிட்டியும் இவங்களுக்கு இருக்கு. ஸோ பிரில்லியண்டா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஐ எம் ஜஸ்ட் லீனிங் டுவர்ட்ஸ் எல்எஸ்ஜி. ஒரு 55-45 டு எல்எஸ்ஜி கொடுக்குறேன் இந்த கேம்ல. இந்த கேம் இம்பார்ட்டன்ட் கேம். பட் ஆனா யாருக்குன்றது வந்து மேட்ச் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். பட் இந்த கேம்ல கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க? 2 கேம் சேஞ்சர், 1 from each team. Definitely, Markram is batting very well. They're batting him out of position. Still, I will pick Markram. இதை சொன்னா ஸ்டன் ஆவீங்க. 2 மேட்சா கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டி தெரியுது கிரீனோட பேட்ல. somehow I feel that he is going to play a major role. So it's Green from KKR and Aiden Markram from LG. Vicky, you please add on. வருண் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மாதிரி வந்து இப்பதான் பிக்அப் பண்ணிட்டு இருக்காரு ஃபார்ம. இஸ் கோயிங் டு பி வெரி லீத்தல் இந்த கிரவுண்ட்ல. கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் வேற, அவர் ஈஸியா டேக் ஆன்லாம் பண்ண முடியாது. ஒண்ணு பயங்கர எக்கானாமிக்கலா போடுவார், ஒரு 4 ஓவர் 14-15க்கு ஃபார் 1 அந்த மாதிரி முடிப்பாரு, இல்லைன்னா 3-4 விக்கெட் தள்ளிடுவாரு. ஸோ அதனால வருண் வந்து மை கேம் சேஞ்சர் ஃபார் திஸ் கேம் ஃபார் கேகேஆர். எல்எஸ்ஜில இருந்து ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஐடன் மார்க்ரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி நல்லாவே இருக்காங்க. கேகேஆர் நீங்க சொல்லிருக்கீங்க, என்ன கேகேஆர் இஸ் கோயிங் டு டூ டிஃபரெண்ட் இந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க? ஆல்ரெடி ஆர்ஆர் வந்து நல்லா ஆடினாங்க, சூப்பரா வின் பண்ணாங்க. பட் ஆனா அந்த விக்கெட் வந்து கொஞ்சம் கஷ்டமான விக்கெட், ஒத்துக்கணும் நியாயப்படி. மேல கீழே இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவா நின்று லைட்டா கொஞ்சம் கிரிப் எல்லாம் ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க பேட்டிங் ஆடும்போது. பட் இங்க கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்க போகுது விக்கெட். இதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க? வாட் ஆர் யுவர் க்ளோசிங் தாட்ஸ்? Somehow I feel Ajinkya Rahane to take the responsibility, bat well and also Green. That is what I'm thinking. பவல் ரொம்ப நல்லா ஆடுறாரு. ரிங்கு சிங் வந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தது ரிங்கு சிங்க்கு ஒரு மிக மறுபிறவி மாதிரி இருக்கும். ரமன்தீப் சிங் ஒரு 20 அடிக்கிறாரு, அனுகூல் ஒரு 20 அடிக்கிறாருங்கும் போது தேர் பேட்டிங் லுக்ஸ் ஃபார் மோர் பெட்டர் தேன் எல்எஸ்ஜி. வித் ஸ்டில் ஹவ் கன்ஃபியூஷன் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு பி தேர் பேட்டிங் ஆர்டர் அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அதைத்தான் நான் இது பண்றேன். அப்படிங்கும் போது எல்எஸ்ஜி பாருங்க, நான் சொல்றேன் இந்த பிளேயிங்ல ஒன்று சொன்னா அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட 8 பேட்ஸ்மேன் இருக்கான், போலர் இருக்கான், ஸ்பின் இருக்கான், சீமர் இருக்கான், எல்லாருமே இருக்கான். பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி என்னடா எல்லாமே கவர் ஆகுதுடா லைனு அப்படின்னு.
அவங்களா அவங்க மண்ணல் இப்போ ஹிம்மத் சிங்கை வந்து இம்பாக்ட் சப்பா ஹிம்மத், நான் தான் சொல்றேன் பிக் சப்போர்ட்டர் ஆஃப் ஹிம்மத் சிங். ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் டு கம் தேர் அண்ட் கெட் அ ஃபேர் ஷேர் ஆஃப் த சான்ஸ் அண்ட் ஷோ வாட் தேர் கேப்பபிள் ஆஃப். இங்க உட்காந்து நம்ம யாரை பத்தி தப்பா பேசக்கூடாது. ஏகப்பட்ட கனவோட வரோம். நீங்க எவ்வளவு கனவோட இருந்தீங்க ஐபிஎல் ஆடணும், உங்களால ஆட முடியல. ஒரு நாளைக்கு நீங்க ஐபிஎல் டீமோட கோச் ஆவீங்க, ஆக்காம நான் விடமாட்டேன் உங்களை. யூ ஆர் வெரி வெரி நாலேஜபிள், யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், யூ வில் கம் தேர். அப்படிங்கும்போது ஒரு சின்ன பையன் தனிஷ் மலிவார் வர்றாங்கன்னா நிறைய பேர் இட் டசன்ட் பிலாங் தேர். அந்த மாதிரி சொல்லவே கூடாது. நம்ம என்ன சொல்லணும்னா யூ கேன் டூ பெட்டர், பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் ஹிம், இஸ் நாட் தட் லெவல்னு நம்மளோட இதை சொல்லாம வரையா அவன் தண்டோன்னு சொல்லவே கூடாது. ஸோ ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹிமத் சிங், பட் எனி டே எனி டைம் when I have a foreign opportunity at my disposal, it has to be Matthew Bradstay. அந்த இதுவே இல்லாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால தான் ஐ ஸ்டில் ஃபீல் கேகேஆர் அட்லீஸ்ட் ஹஸ் காட் a combination of playing 11 where they feel they will feel safe and go with the combination in a low scoring game. இந்த கேகேஆர் மாதிரி மக்கர் பண்ற ஒரு டீம் எல்லாம் பெங்களூரு, மும்பை, இந்த மாதிரி டெல்லின்னு ஒரு 230 இதா இருந்தாதான் சொல்யூஷன்லாம் மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி கச்சமுச்சா கடுபடு பண்ற கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு 160 170 நின்னுச்சுன்னா there is an excellent chance that they might put it against. That's what they did against ஆறான்றதுனால அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். பட் ஐ எம் ஆல்வேஸ் சம்மர், ஐ கேன் திங்க் அபவுட் வாட் ஐ செட், பட் ஐம் நெவர் கோயிங் டு ஜட்ஜ் ஆன் வாட் விக்கி ஹஸ் செட். ஆனால் நிறைய டைம் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. இந்த தடவை அவர் எல்எஸ்ஜி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இந்த தடவையும் அவர் கரெக்டாக இது பண்றாரான்னு. சண்டே டபுள் ஹெட்டரை வில் கம் பேக் அண்ட் சிறப்பாக முடிச்சு வைப்போம் வித் யுவர் 100% அக்யூரஸ் பிளாட் விக்னேஷ். திருப்பியும் எல்எஸ்ஜி ஜெயிச்சு 6 பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களான்னு பார்ப்போம். Until then, thanks a lot and bye bye.